எவனவனோ அழித்து விடுவேன் என்கிறான். ஒன்றை மட்டும் சொல்கிறேன், இந்த இயக்கத்தை அழிக்க வேண்டும் என்று நினைத்தவன் எவனும் வாழ்ந்ததாக இல்லை, வாழ்ந்ததாக சரித்திரம் கிடையாது. அவர்கள் எல்லாம் என்ன கதிக்கு ஆளானார்கள் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்பவில்லை. அற்பைக்கு வாழ வந்தால் அர்த்தராத்திரியை கொடைபிடிப்பதைப் போல அவர் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் கலைஞர் மறைந்தார் என்றவுடன் இன்றைய முதல்வர் நம்முடைய தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி வீட்டுக்கு போய் ஒரு 6 அடி இடம் மெரினாவிலே கலைஞருக்கு கொடுங்கள் என்று கேட்டபோது முடியாது என்று மருத்துவன் கண்ணீர் வடித்ததுதான் இன்னைக்கு அதிமுக கூர்வு இல்லாமல் உடஞ்சி போய் கிடக்கிறது. உடனடியாக நீதிபதியிடத்திலே போய் சொல்லி வழக்கை வாத, அதற்கும் எடப்பாடி எவ்வளவோ தடைகள் போட்டார். அத்தனையும் மீறி தலைவர் விரும்பியபடியே மெரினாவிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வழக்கறிஞர் பெற்றுக் கொடுத்தோம். இப்பொழுது புரிகிறதா? பெண்களுக்கு ஒன்றை செய்தால் அவர்கள் மறக்க மாட்டார். அதனால்தான் தளபதி மு.க. ஸ்டாலின் எல்லாம் பார்த்தவர் வந்து ஆட்சியிலே உட்கார்ந்தவுடன் விடியல் பயணம் என்று கட்டணமில்லா பேருந்து பயணியுங்கள், அதனால் எவ்வளவு லாபம், அதெல்லாம் எனக்கு முன்னாலே பேசுகிற பேச்சாளர் சொல்லியிருப்பார்கள். அதே போல ஒவ்வொரு திட்டம் 8 முறை வந்தார் மோடி. பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு 8 முறை வந்தார். எல்லா மாநிலத்து தேர்தலும் தள்ளி வச்சுட்டு தமிழ்நாட்டுக்கு மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. ஆனால் 40க்கு 40 திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது என்று சொன்னால் அது மட்டுமல்ல, இந்த தொகுதியில் இந்தியாவிலேயே அதிகமான வாக்கு வித்தியாசத்திலே கனிமொழியை வெற்றி பெற செய்த உங்களுடைய கால்களை தொட்டு வணங்கி நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். லேடிஸ் ஃபுல்லா, அது மட்டும் இல்ல, எஸ்சி பகுதியில் ஷெட்யூல் காஸ்ட் பூத்துகள் மொத்தம் திமுக. ஆக இப்பொழுது தெரிகிறதா அந்த 1000 ரூபாய் விளைவு. அந்த அளவுக்கு இன்றைக்கு மாற்றம் ஏற்பட்டிருப்பதை பார்த்துதான் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எடப்பாடியார் புலம்புகிறார், ஏதேதோ பேசுகிறார். எடப்பாடி பற்றி இங்கே சொன்னார்கள். நான் ஒரே ஒரு கேள்வி அவரை பார்த்து கேட்கிறேன். இந்த 4 ஆண்டு காலத்தில் 3.5 ஆண்டு காலத்தில் இன்றைக்கு சிவகங்கையிலே சவால் விட்டு எங்களுடைய தலைவர் சொல்லியிருக்கிறார், கொடுத்த வாக்குறுதியில், தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதியில் இத்தனை நிறைவேற்றியிருக்கிறோம், இன்னும் 1.5 ஆண்டு காலம் இருக்கிறது, அதற்குள் நிறைவேற்றுவோம் என்று சொல்லியிருக்கிறார். உன்னால் உன்னுடைய ஆட்சியிலே 10 ஆண்டு காலத்தில் என்ன செய்தாய், என்ன கிழித்தாய்? ஜெயலலிதா அவருடைய வீட்டையே உன்னால பாதுகாக்க முடியலையே. கொடை நாட்டில் அந்த அம்மாவுடைய சொத்தையே காப்பாற்றுவதற்கு யோகிதை இல்லையே. சொல்லுகிறார், பெண்களுக்கு இந்த ஆட்சியிலே போலீஸ்க்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறது. இவருடைய ஆட்சியிலே தான் ஒரு டிஜிபியா இருந்தவன் ராஜேஷ் ஒரு எஸ்பியை வந்து கையை குடிச்சிட்டு தகராறு பண்ணி டிஜிபி எஸ்பி கான்ஸ்டபிள் இல்லை எடப்பாடி ஆட்சியில பிடிச்சி அவருக்கு 4 வருஷம் தண்டனை கொடுத்தாங்க. இது நடைபெற்றது எடப்பாடியுடைய ஆட்சியில். உங்களுக்கு எல்லாம் தெரியும், சிவகாசியின் பக்கத்தில் ஜெயலட்சுமி ஒரு அம்மா இருந்தாங்க. வெற்றி கொண்டாந்தா மேடையில் அப்ப சொல்லுவார், ஏட்ல இருந்து எஸ்பி வரையும் என்னென்ன பண்ணா ஜெயலலிதா ஆட்சியில் என்பதை இவங்க ஆட்சியில் நடந்தது. அப்படியெல்லாம் அங்கே ஆட்சியில் நடக்குதா? ஏதோ ஒரு சம்பவம் நடந்தது, உடனடியாக 24 மணி நேரத்தில் நடவடிக்கை. அந்த நிகழ்ச்சி கூட நடப்பதற்கு காரணம் கவர்னர் தான் என்று முதலில் நான் தான் சொன்னேன். காரணம், அண்ணா யூனிவர்சிட்டி நம்முடைய பொறுப்புல கிடையாது. அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள போலீஸே உள்ள போக முடியாது. அங்கே டீன் தான் முக்கியமானவர். வைஸ் சான்சலர் பர்மிஷன் போக முடியாது. கவர்னர் வைஸ் சான்சலரையும் போல, டீனும் இல்லை. செக்யூரிட்டி ஸ்டாஃப் பாதி பேர் கிடையாது. கேமராக்கள் வேலை செய்யல. இத்தனைக்கும் பொறுப்பு கவர்னர். ஆனால் எங்கள் மீது பாய்ந்தார்கள். உடனடியாக தளபதி அவர்கள் 20 கீதா சுட்டி காட்டியதை போல அந்த ஒரு பெண்மணியால் சட்டத்தையே திருத்தி இந்தியாவே தளபதியை பாராட்டக்கூடிய அளவுக்கு ஒரு சட்டத்தை நிறைவேற்றி தந்திருக்கிறோம் என்றால் இதை பாராட்டுவதற்கு மனமில்லாமல் எடப்பாடி திட்டுகிறார் என்று சொன்னால் ஒரு வழி இல்லை. பாவம், எங்களை எதிர்ப்பதற்கு இன்றைக்கு ஆளே இல்லை. அதனால் தான் கடைசியாக யார் யாரையோ தூண்டி விட்டு பேச விடுகிறார்கள். திருப்பி இங்கே கூட
நம்முடைய சூர்யாவை எல்லாம் சொன்னாங்க இந்த நாம் தமிழர் கட்சின்னு. நேற்றுக்கு நான் பாளையங்கோட்டையில் பேசுகிற போது ஒரு சவாலை விட்டேன், அதுக்கு நீ பதில் சொல்லியிருக்க அந்த ஆள். நான் சொன்னேன், நாம் தமிழர் கட்சின்ற ஒரு கட்சியை நடத்துகிற யோகியதையோ உரிமையோ உனக்கு கிடையாது. காரணம் என்னவென்றால் இந்த கட்சியை ஆரம்பித்தவர் சீபா ஆதித்தனார். 1967 அவர் எங்களோட கூட்டணிக்கு வந்து விட்டார். அண்ணா அவர்கள் அவரை சபாநாயகர் ஆக்கினார். அண்ணா மறைவுக்கு பிறகு கலைஞர் அவரை அமைச்சராகிற போது திமுக அவரை மெம்பர் ஆகிட்டு கட்சியை கலைச்சிட்டார். கட்சியை துவக்கியவரே கட்சியை கலைச்சிட்டு இங்க திமுக உறுப்பினராகி மந்திரி ஆயிட்டாருன்னா அப்புறம் எதிரா கட்சி. அவர் செத்து பல வருஷத்துக்கு பிறகு இன்றைக்கு நான் தான் வாரிசு என்று போர்ஜரியாக மோசடியாக வைத்துக் கொண்டு ஊரை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறான் இந்த சீமான். நேற்றைக்கு அதுக்கு பதில் கேட்டேன், சவால் விட்டு கேட்ட போது இன்னைக்கு சொல்றான், நான் இவருக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேன், முதலமைச்சருக்கு கேட்கணும், துணை முதலமைச்சர் கேட்கணும். அவர் கால் செருப்பு கூட நீ இணையாக மாட்டேன், உனக்கேண்டா அவர் பதில் சொல்லணும். இங்க இருக்கிற கருணா விட்டு நான் பதில் சொல்ல விடுவேன். அந்த கருணாநிதிக்குள்ள தேவையில்லை, இந்த கருணாநிதி விட்டே உனக்கு பதில் சொல்லிட்டு என்ன இவரை விட பெரிய ஆள் வேணுமா? அவர் எப்பேற்பட்ட ஆளுன்னு எனக்குல தெரியும். எவ்வளவு காலமா நான் பார்க்கிறேன். கொஞ்சம் தீண்டி விட்டா நீ சீமானை வந்துட்டு சீமா மாதிரி போக முடியாது, கோமணம் இல்லாம போவ ஜாக்கிரதை. அப்படிப்பட்ட ஆள்லாம் கிட்ட இருக்கிறாங்க. கேட்ட கேள்விக்கு மரியாதையா பதில் சொல்லு. கட்சியை ஆரம்பித்தவர் ஆதித்தனார், கலைத்து விட்டார். அதற்கு பிறகு பேசுறதுக்கு உனக்கு என்ன யோகியது? அதே போல பிரபாகரனுக்கு பக்கத்தில் போட்டோ எடுத்து போஜிக்கா போட்டான். அன்னைக்கு என்ன ராஜ்குமாரா அவர் போட்டு ராஜ்குமார்ன்றவர் ரகசியத்தையே சொல்லிட்டார், நான் தான் அதை ஒட்ட வச்சே கொடுத்தேன். அதை வச்சுட்டு நல்லா வியாபாரம் பண்ணான். பிரபாகரத்தை படத்தில் பார்த்தவன் சீமான், பார்த்தவர் என்னை விட ரொம்ப சின்ன வயசு, அதனால அவன் என்ன சொல்றது ஒன்றும் தப்பு இல்லை, மரியாதை குறைவாக ஒரு கொலோக்கியில சொல்றான், அவ்வளவுதான். அந்த பிரபாகரனை இவர் படத்திலே தான் பார்த்திருப்பார். ஆனால் பிரபாகரனை 1980களிலே சென்னையிலே ஒரு சாதாரண பிரபாகரனாக வந்து எம்ஜிஆர் ஆட்சியில் அவர் கைது செய்யப்பட்டார். டி நகரிலே 2 கோஷ்டிக்கு மத்தியிலே சண்டை ஏற்பட்டு பிரபாகரனுக்கு துப்பாக்கி சண்டை நடந்து பிரபாகரன் கைது செய்யப்பட்டு சைதாப்பேட்டை நீதிமன்றத்திற்கு ரிமாண்டுக்கு வருகிறார். கேள்விப்பட்ட தலைவர் கலைஞர் என்னிடத்தில் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு பிரபாகரன் வருகிறான், கைது செய்து கொண்டு வருகிறார்கள், நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ அவனை ஜாமீனில் எடுக்க வேண்டும், அவன் ஜெயிலுக்கு போகக்கூடாது, அவன் ஒரு மாவீரன், ஒரு போராளி, அவனை சிறையிலே தமிழ்நாட்டிலே அனுப்பிவிட்டால் ஈழத்திலே அவனுக்கு மரியாதை இருக்காது என்று கலைஞர் சொன்னார். இன்றைக்கு சொல்கிறேன் நண்பர்களே, அந்த பிரபாகரனை கைது செய்து போலீசார் கொண்டு வந்த நேரத்தில் நான் அன்றைக்கு வழக்கறிஞர் சங்கத்துடைய செயலாளராக இருந்து, இன்னைக்கு மோடி சீமா சொல்றான் அவர் ஒன்றும் சும்மா இல்லை, காசு வாங்கி உன் புத்தி எங்கடா போகும்? அவங்ககிட்ட பிரபாகரன் நீ சல்லி காசு கிடையாது, ஜாமீன் கொடுக்கறதுக்கே ஆள் கிடையாது. நீதிமன்றத்தில் நான் வழக்கறிஞர் சங்கத்துடைய செயலாளர் காரணத்தினால் அனைத்து வக்கீலிடமா மெமோ ஆஃப் அப்பியரன்ஸ் கையெழுத்து வாங்கி நீதிமன்றத்தில் ஜாமீன் மனு போட்ட போது நீதிபதி நான் எப்படி விடுவது, இவர் இந்த ஊருக்காரர் இல்லை, ஜாமீன் கொடுப்பதற்கு உங்களுக்கு ஆள் இல்லை, ஆகவே விட முடியாது என்று சொன்னார். வாதாடி போராடி அத்தனை பேரும் நான் கோட்டை கழட்டி விட்டு நானே அவரை ரிலீஸ் பண்ணி அந்த பிரபாகரனை உள்ளே போகாம 1 மணி நேரம் கூட லாக்கப்ல வைக்காம எடுத்து விட்டவன் கலைஞருடைய சீடனாகிய நான் பாரதியை தவிர சீமானோ எவனோ கிடையாது. அன்னைக்கெல்லாம் அவன் எங்க இருந்தானே தெரியாது. அவர் எடுத்து விட்டவன் வேணா கோர்ட்ல ரெக்கார்டு இருக்கு, போய் பார். மெமோ ஆஃப் அப்பியரன்ஸ் கையெழுத்து போட்டது யார்? நான் தான் எடுத்து விட்டேன். உடனடியாக அடுத்த நாளே அவர் தப்பித்து இங்கிருந்து போய்விட்டார், இலங்கைக்கு போய்விட்டார், சொந்த ஜாமீன் எடுத்து விட்டார். அதற்கடுத்து
48 விடுதலை புலிகள் சென்னையிலே எம்ஜிஆர் ஆட்சியிலே ஒரு பேங்க ராபரி பண்ணிட்டாங்கன்னு கைது செய்து ரிமாண்ட் பண்றாங்க. தலைவர் கலைஞர் அவர்களும் அண்ணன் வைகோ அவர்கள், அன்றைக்கு அவர் பேர் கோபால்சாமி, என்னிடத்தில் தொலைபேசியிலே கோபால்சாமி அவர் பேசி, பாரதி நம்ம பயிர்கள் வராங்க, நம்ம பசங்க, அவர் பாய்ஸ் ஆர் கமிங் இப்படிதான் சொன்னார். அவர் எப்படியாவது அவங்க எடுக்கணும், ஒருத்தர்லாம் எடுத்துடலாம். 48 பேரையும் மறைந்த சட்டமன்ற உறுப்பினர் பக்தவச்சலத்தை, முதலமைச்சர் பக்தவச்சலத்தை அன்றைக்கு 67 தோற்கடித்த டி ராஜரத்னம் என்ற டிஆர்ஆர், அவர் தான் அன்றைக்கு பூந்தமல்லி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர். அவரிடத்திலே சொல்லி 48 பேருக்கு ஆளுக்கு 2 ஜாமீன் கேட்டு 96 பேர் திமுக காரனை கையெழுத்து போட்டு 48 விடுதலை புலிகளையும் ஜாமீன்ல எடுத்து விட்ட கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் மாறியிருக்கிறார். நீ எங்கடா இருந்தீங்க? எடுத்து விட்டு அவர்களை எல்லாம் இலங்கைக்கு அனுப்பி வைத்து பணமும் கொடுத்து அனுப்பி வைத்த கட்சி திமுக. ஆனால் இன்னைக்கு பிரபாகரன் பணம் போட்டுக்கொண்டு ஏமாத்துகிறான். பிரபாகரன் கொஞ்சம் கொஞ்சமா இவர் யாருன்றதை புரிஞ்சுக்கிட்டாங்க. வெளிநாட்டில் இருக்கிற விடுதலை புலிகள் பணம் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. குறைஞ்ச உடனே என்ன ஆனாருன்னா, சீமா பிஜேபியோட சேர்ந்துக்கிட்டு அவங்க கிட்ட பணத்தை வாங்கிட்டு பெரியாரை பற்றி பேசுகிறார். நீ கூட கீதா ரொம்ப வேகமாக பேசினார். பெரியார் சக்தி எத்தனை வருஷம் ஆகுது? ஏறத்தாழ 50 வருஷத்துக்கு மேல. நீ 50 வருஷமா பெரியார் பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாம, அவர் செத்து 60-50 ஆண்டு காலம் கழித்து இன்னைக்கு பெரியாரை பற்றி பேசுகிறாய் என்றால் யாருக்கிட்ட பணம் வாங்கி பேசுற? யார் யார் பணம் கொடுத்தான்னு உங்களுக்கு தெரியாதா? பெரியாரை திட்டியவுடன் அண்ணாமலை மாலை போடுறான். அவனுக்கு எச் ராஜா வாழ்த்துகிறான். என்னுடைய அருமை சகோதரி தமிழச்சி, தமிழிசை இவர் வாழ்த்துகிறார். அத்தனை பேரும் வாழ்த்துகிறார்கள் என்றால் பெரியாரை அவர்களால் ஒழிக்க முடியவில்லை. 100 வருஷமா ட்ரை பண்ணாங்க. சூன்ய வச்சு சாகடிக்க பார்த்தாங்க. திருவாங்கூர் திவான் என்ன செய்தார்? வைக்கத்துக்கு பெரியார் போன போது அவர் சாவணும்னு யாகத்தை வளர்த்தலாம். அந்த யாக வளர்த்தவன் தான் சத்தான வழிய பெரியார் சாவணும். 94 வயது வரும் வாழ்ந்தவர் தான் தந்தை பெரியார். அந்த பெரியார் இல்லை என்றால் நீயும் நானும் ஒன்றாந்திருக்க முடியுமா? இந்த பெண்கள் எல்லாம் சேர்ல உட்கார்ந்திருக்க முடியுமா? பெண்ணுக்கு உரிமைப்படுத்தி கொடுத்தவர், பெண்ணுக்கு சொத்திலே உரிமை வாங்கி கொடுத்தவர், ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவனை உயர்நீதிமன்ற நீதிபதியாக பார்க்க வேண்டும் என்று முதலில் உட்கார வைப்பதற்கு காரணமாக இருந்தவர் தந்தை பெரியார். இவ்வளவு செஞ்ச பெரியார நேற்று இந்த திருட்டு பய ஊராங்கட்டெல்லாம் வசூல் பண்ணி வைத்திய வசூலுக்கு சாப்பிட்டுக் கொண்டிருக்கிற ஒருவன் பெரியாரை பற்றி பேசினார். தாங்கிக் கொள்ளுமா? தமிழ்நாட்டு மக்களது கோயில்பட்டி என்பது பெரியாரால் பக்குவப்படுத்தப்பட்ட மண் என்பதை நான் மிக நன்றாக அறிவேன். திராவிட இயக்கத்துடைய தலைவர்கள் பல பேர் இந்த மண்ணிலே பேசியிருக்கிறார்கள். ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழிப்பதற்கு, அழிப்பதற்கு யார் யாரோ புறப்பட்டு வந்திருக்கிறார்கள். ஆகவே கழகத் தோழர்களே, எச்சரிக்கையாகவும் ஒற்றுமையாகவும் ஒத்த குரலில் இருந்து பணியாற்றி இந்த ஓராண்டு காலம் மிகப்பல சோதனைகள் வரும். எதை வேண்டுமானாலும் மத்திய அரசு செய்கிறது. ஆனால் அத்தனையும் சந்திக்கக்கூடிய ஆற்றல் நம்மை வழிநடத்துகிற தலைவர் தளபதி மு க ஸ்டாலினுக்கு உண்டு. அவர் அதை பார்த்துக் கொள்வார்.